வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் திஸ் இஸ் த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி ஐ திங்க் ஸோ. இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி எதனால் அரைஸ் ஆகுதுன்னா, நம்மளோட இப்போது ஏதோ ஒரு லிக்விட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்து இட் டசன்ட் ஹாவ் எனி டெஃபினட் ஷேப். ஓகே, ஸோ அப்போ எந்த வெசலில் நம்ம இதை போர் பண்ணுறோமோ அந்த வெசலோட ஷேப் என்னவோ அந்த ஷேப்புக்கு இட் ஃபார்ம்ஸ் டு தட் ஷேப். ஓகே, ஸோ ஆஸ் எ ரிசல்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சைட்ஸு இந்த வெசலோட கன்ஸ்ட்ரெயினில் இது இருக்கும். ஓகே, வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு வெசலோட கன்ஸ்ட்ரெயினில் இருக்கும். வேறஸ் ஆன் த டாப் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த இடத்துல இட் ஹாஸ் அ ஃப்ரீ சர்ஃபேஸ். இந்த இடத்துல இட் இஸ் கால்ட் ஃப்ரீ சர்ஃபேஸ். ஏன்னா இங்கே வெசல் எதுவுமே இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிடையாது. இருந்தாலும் இதுக்கு வந்து இது ஒரு வால்யூமை இங்கே டாப்லலாம் எந்த லிக்விடும் நம்மளால் பார்க்க முடியல. ஓகே, ஸோ இது ஒரு அதோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி இட் கன்ஃபைன் டு அ சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரீ சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரீ சர்ஃபேஸை ஃபார்ம் ஆகிறதுனால ஒரு அப்சர்வேஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இஃப் இட் இஸ் அ கேஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு லிக்விடுக்கு பார்க்குறோம். இதுவே ஒரு கேஸுக்கு பார்த்தோன்னா, இஃப் இட் இஸ் ஒரு கேஸ் இதுக்குள்ளே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இட் ஆக்குபைஸ் த ஹோல் வால்யூம். ஓகே, இந்த வால்யூம் எல்லாத்தையும் இது வந்து இட் வில் ஆக்குபை, இட் ட்ரை டு ஆக்குபை த ஹோல் வால்யூம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடு வந்து இங்கெல்லாம் இருக்கிறது இல்லை. ஓகே, ஸோ அப்போது ஏதோ ஒன்று இட் இஸ் புல்லிங் இட் towards the bottom or towards itself இந்த டைரக்ஷனில். அப்போது இங்கே இருக்கிற ஃப்ரீ மாலிகுல்ஸ் எல்லாம், லிக்விட் மாலிகுல்ஸ் எல்லாம் சம்திங் இஸ் புல்லிங் டவுன்வர்ட். ஓகே, ஸோ அதனால தான் இட் கான்ட் ஏபிள் டு ஆக்குபை த என்டையர் வால்யூம். ஓகே, இந்த வெசலோட என்டையர் வால்யூம் அதால் ஆக்குபை பண்ண முடியாமல் சம்திங் இஸ் புல்லிங் டுவர்ட்ஸ் த இன்சைட். ஓகே, இன்சைட்லேருந்து ஒரு புல் இருக்குது. ஓகே, ஸோ அதனால ஆஸ் எ ரிசல்ட் தெர் இஸ் அ ஃப்ரீ சர்ஃபேஸ். இது மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகிடுது. இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஆர் ரோமிங் எவ்ரிவேர் இந்த வால்யூம், இது இட் அக்வயர்ஸ் அ ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்ஃபேஸை தான் நம்ம ஃப்ரீ சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, தெர் இஸ் சம்திங் அட்ராக்டிங் த மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம் ஆன் த சர்ஃபேஸ். ஓகே, டுவர்ட்ஸ் த சென்டர் இல்லைன்னா இன்சைட் த லிக்விட். ஓகே, ஸோ தெர் இஸ் அ மாலிகுலர் அட்ராக்ஷன். Molecular attraction. So molecular attraction, the liquid stays together due to attraction between the molecules. Okay, molecular attraction nalla a liquid stays together due to molecular attraction. ஹையர் கிளாஸில் இந்த மாலிகுலர் அட்ராக்ஷன் எதனால் உருவாகுதுன்னு படிப்பீங்க. ஓகே, வேறு இப்போ வந்து ஒரு மாலிகுலர் அட்ராக்ஷன் மட்டும் இருக்குதுன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ டியூ டு மாலிகுலர் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு we can put a diagram. ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸில் we have molecules ரொம்ப க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும். நான் வந்து இல்லஸ்ட்ரேஷனுக்காக இங்கே கேப் இருக்கிற மாதிரி காமிக்கிறேன். ஓகே, ஸோ they are all closely packed. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, there is an attraction force between these two molecules. ஓகே, ஒன்று இழுக்கும். அதே மாதிரி இது ரெண்டுமே ஒன்று இழுக்கும். அதே மாதிரி இது ஒன்று இழுக்கும். ஸோ அதே மாதிரி இது மாதிரி எல்லாமே ஒன்று ட்ரை டு அட்ராக்ட். ஓகே, ஸோ அதனால அஸ் எ ரிசல்ட் தே ஃபார்ம் அ க்ளோஸ் செயின். இது ஒன் டைமென்ஷனலாக பார்த்தா ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த வெசல் வந்து 3 டைமென்ஷனல். ஓகே, ஸோ அப்போது இங்கே வந்து இட் ஃபார்ம்ஸ் அ சர்ஃபேஸ். இது மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸில் எல்லா ஆட்டமையும் எல்லா மாலிகுலையும் ஒன்று அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இது பாண்ட் கிடையாது, தெர் இஸ் அன் அட்ராக்ஷன். ஓகே,
ஸோ வேண்ட்ரோவால்ஸ் ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகிட்டு there is an attraction between each and every molecule. Okay, as a result they form a surface. இது மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகே, ஸோ இது வெசில், ஒரு வெசிலில் டாப் லேயரில். ஓகே, சிமிலராக நம்மளுக்கு இப்போது இதோட பாட்டம் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஏரியா பார்த்தீங்கன்னா, there is also molecules. இது மாதிரி வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆட்டம்ஸ்ன்னு சொல்கிறதோட மாலிகுல்ஸ்ன்னு சொல்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இப்போ வாட்டரே எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 types ஆஃப் ஆட்டம், ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். ஓகே, ஸோ அதனால மாலிகுல்ஸ். ஸோ அப்போது இதில் இப்போ ஏதோ ஒரு ஆட்டம், ஒரு மாலிகுல் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த மாலிகுலை அதோட சரௌண்டிங் மாலிகுல்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேருந்தையும் அட்ராக்ஷன் இருக்கும் இதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து இன்சைட் த லிக்விட், இது இன்சைட் த லிக்விட். இது மாதிரி இந்த மாலிகுல் மட்டும் கிடையாது, இந்த மாலிகுல் அதே மாதிரி இதோட நெய்பரிங் மாலிகுல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ தெர் இஸ் அன் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் டியூ டு த நெய்பரிங் ஆட்டம்ஸ் ஆன் ஈச் அதர். ஓகே, வேறஸ் இப்போது நம்ம சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு ஆளை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் பாட்டமில் இருந்து மட்டும்தான் வரும். ஸோ பாட்டமில் இருந்து மட்டும்தான் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ டாப் சர்ஃபேஸில் வேறு யாரும் இல்லை, அதனால் இவங்கள அட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் இங்கே டாப் லேயரில் இருக்கிற மாலிகுல்ஸை சொல்கிறேன். வேறு பாட்டமில் போனால் எல்லா டைரெக்ஷன்லேருந்து அட்ராக்ஷன் இருக்கும். வேறு டாப் லேயரில் இருக்கிறது பாட்டம் சைட்லேருந்து தான் அட்ராக்ஷன் இருக்கணுமே, மேலே எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகே, ஆஸ் எ ரிசல்ட் இப்போது இது ரெண்டுத்துக்குமே, இந்த மாலிகுலுக்கும் சரி, இந்த மாலிகுல்ஸே மாலிகுல் ஐன்னு சொல்கிறேன். ஓகே, மாலிகுல் ஐனா இன்சைட். ஓகே, வேற இது வந்து மாலிகுல் எஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஓகே, ஸோ மாலிகுல் ஐக்கும் வந்து இட் ஹாஸ் எனர்ஜி. ஏன்னா இந்த எல்லா சைடும் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இட் ஹாஸ் அ நெகட்டிவ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ நெகட்டிவ் பொட்டென்ஷியல்னால் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் பொட்டென்ஷியல்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெகட்டிவ் பொட்டென்ஷியல்னா என்ன அர்த்தம்னா, we have to perform a work in order to bring this molecule to the surface. ஓகே, இதால் தானாக அது சர்ஃபேஸ்க்கு வர முடியாது. ஸோ சம்திங் இஸ் புல்லிங், இட் இஸ் பொட்டென்ஷியலி அட்ராக்டட் பை சம்திங். ஸோ அதனால் அதை தான் நம்ம அப்போ நெகட்டிவ் பொட்டென்ஷியல் சொல்லுவோம். ஓகே, ஸோ எம்ஐஎஸ் நெகட்டிவ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, அதனால we have to perform a work to bring it to the surface or bring it outside of the liquid. ஓகே, நம்ம எங்கெல்லாம் ஒர்க் டன் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்போ வந்து என்னென்னா அங்கே நெகட்டிவ் பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சிம்லர்லி நம்மளுக்கு எம்எஸ்லேயும் there will be a negative potential. ஸோ எம்எஸ்லேயும் as a negative potential. எனர்ஜி. ஓகே, ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே எம்எஸ் இந்த சர்ஃபேஸில் இருக்கிற மாலிகுலை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒர்க் டன் பண்ணாவே போதும். ஏன்னா இதில் பாட்டம் சைட்லேருந்து மட்டும்தான் அட்ராக்ஷன் இருக்குது. வேறஸ் இதுவே இன்சைட் த லிக்விட், இந்த மாலிகுலை எம்ஐ இன்சைட் மாலிகுல் இன்சைட் த லிக்விடை நம்ம வெளியில் கொண்டு வரதுக்கு we have to perform more work. ஓகே, therefore there is a difference in the potential energy. ஸோ அப்போது the negative potential energy of, so there is less attraction force in the for a molecule near the surface. Okay, so negative potential energy, so now the potential energy P ன்னு எழுதிடுறேன். So negative potential energy of a molecule at the surface is less than the negative potential energy of a molecule inside.
ஓகே. ஸோ இது வந்து எம்ஐனா மாஸ் கிடையாது, மாலிகுல். மாலிகுல் இன்சைடு, இது வந்து வேறஸ் மாலிகுல் அட் த சர்ஃபேஸ். ஓகே. ஸோ therefore நெகட்டிவ் பொட்டென்ஷியல் எனர்ஜி கம்மினா ஒர்க் டன் வந்து இஸ் லெஸ் தென் இந்த ஒர்க் இதுக்கு பண்ணி நம்ம இதை ஃப்ரீ ஆக்கிறதுக்கு we can do less work. ஓகே. whereas this work done வந்து will be large compared to இந்த சர்ஃபேஸில் இருக்கிறது. ஓகே. ஸோ இந்த ஒர்க் டன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ therefore as a result இது என்ன ஆகுதுன்னா, ஸோ இன்னர் சர்ஃபேஸ்லேருந்து இது மேலே புல் ஆகிறதுனால இட் ஃபார்ம்ஸ் அ லேயர். இது மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் அ சர்ஃபேஸ். இது மாதிரி ஒரு நம்மளுக்கு லிக்விடில் சர்ஃபேஸ் உருவாகுது. ஓகே. ஸோ இந்த சர்ஃபேஸ், இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அட்ராக்ஷன் பிட்வீன் சிமிலர் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் வி கால் இட் ஆஸ் கொகிசிவ் ஃபோர்ஸ். கொகிசிவ் ஃபோர்ஸ். ஓகே. வேறஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் த வெசிலோட மாலிகுல்ஸ் இருக்குல்ல, இந்த வெசிலுக்கும் இந்த லிக்விடுக்கும், இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்கர்சிவ் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இங்கே 2 kinds of forces வேலை செய்யுது. ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் கொகிசிவ் ஃபோர்ஸ். ஸோ கொகிசிவ் ஃபோர்ஸ்ன்றது என்னது? கொகிசிவ் ஃபோர்ஸ்ன்றது இஸ் த force of attraction between similar molecules. Okay, whereas adversive force is the force of attraction between different molecules. ஓகே. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸோட டைப்பும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ கொகிசிவ் ஃபோர்ஸு அட்கசிவ் ஃபோர்ஸோட அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை அட்கசிவ் ஃபோர்ஸ் கொகிசிவ் ஃபோர்ஸோட அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், கேசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே. ஸோ கொகிசிவ் ஃபோர்ஸை எஃப்சின்னு நான் டினோட் பண்ணுறேன், வேறஸ் அட்கசிவ் ஃபோர்ஸை எஃப்ஏன்னு டினோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்மளோட க்ளூவை வந்து இன்னொரு நேமில் என்ன சொல்லுவோம், அட்கர்சிவ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அட்கர்சிவ்ன்றது என்னதுன்னா, அப்போ க்ளூவும் நம்ம அட்கர்சிவ்னு சொல்கிறோம். ஸோ அப்போது அந்த அட்கர்சிவ் அப்போ என்ன பண்ணுது, ஒரு சர்ஃபேஸும் இன்னொரு சர்ஃபேஸ். ஓகே. ஸோ இது ஒரு பேப்பர், இது ஒரு பேப்பர், இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் அட்கர்சிவ்ஸ். ஓகே. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் அட்கர்சிவ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ரெண்டு கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒன்று என்னதுன்னா, இந்த மாலிகுல் வந்து இட் ஃபார்ம்ஸ் அ சர்ஃபேஸ் டியூ டு எக்ஸஸ் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஃப்ரம் த இன்சைட். ஓகே. வேறு அவுட் சைடில் இல்லாததுனால இட் ஃபார்ம்ஸ் அ லேயர் ஆர் சர்ஃபேஸ். ஓகே. அதே மாதிரி இந்த மாலிகுல் இன்சைட் த லிக்விட் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஃபோர்ஸ் கம்பேர்ட் டு த மாலிகுல் ஆன் த சர்ஃபேஸ். ஓகே. ஸோ ஏன்னா டாப்லேருந்து இதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, பாட்டம் சைட்லேருந்து மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் த மாலிகுல் ஆன் த சர்ஃபேஸ் வந்து இஸ் லெஸ் தென் த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் இன்சைட் த லிக்விட். ஸோ தேர்ஃபோர் த ஒர்க் டன் டு ரிமூவ் த மாலிகுல் ஃப்ரம் த சர்ஃபேஸ் இஸ் லெஸ் தென் the work done in removing an molecule from inside the liquid. Okay. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் இன்னொரு பேர் என்னதுன்னா எவாப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ எவாப்ரேஷன்ற ப்ராசஸ் என்னது, த எவாப்ரேஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்சிங் த ஸ்டேட் ஆஃப் லிக்விட் டு கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது. ஓகே. ஸோ லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுனா என்ன அர்த்தம், இந்த லிக்விடில் இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸை பிரேக் பண்ணி இந்த மாலிகுல்ஸை இது மாதிரி ஃப்ரீயாக அதுக்கு இது மாதிரி சர்ஃபேஸே இல்லாமல், இல்லைன்னா அதோட சர்ஃபேஸ்லேருந்து எஸ்கேப் பண்ணி இந்த வால்யூம் வேறு டாப் வால்யூமுக்கு கொண்டு போகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் எவாப்ரேஷன். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணுறோம், எனர்ஜி சப்ளை பண்ணுறோன்றது தான் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஹீட் ரிக்வயர்ட் டு பிரிங் த மாலிகுல்ஸ் டு gaseous state.
ஓகே, இல்லைன்னா எவாப்ரேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஹீட் இதுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோன்றதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது இங்கே என்ன சொல்லலாம்னா heat of evaporation for a molecule inside the liquid is higher than the heat of evaporation for a molecule on the surface. Okay, so நம்ம அது மாதிரியும் சொல்லலாம். So instead of work done we can say heat of evaporation for ms is less than heat of or ms surface ல இருக்கிறது is less than heat of evaporation for mi. Okay, so molecule inside வந்து அதிகமாக இருக்கும் heat of evaporation. Okay, the energy required to bring the molecule to vapor state inside the liquid is greater than the heat required to bring a molecule on the surface to evaporation state. Okay, so இதுதான் some of the ideas. So as a result நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, molecule on the outer surface வந்து already got some extra energy. Okay, extra energy இருக்கிறனால தான் இதுக்கு நம்ம கொஞ்சம் எனர்ஜி சப்ளை பண்ணானே இது வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஓகே, so the surface molecule have extra energy when compared to molecule inside the liquid. Okay, so இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்ஃபேஸ் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது we will see surface energy per unit area. ஓகே, ஸோ ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்குன்னு நம்ம we will calculate. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொகசிவ் அட்கசிவ் ஃபோர்ஸோட டே டு டே சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ கன்சிடர் ஆயில் அண்டு வாட்டர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்தையும் ஒரே பீக்கரில் ஊற்றுறோம். ஓகே, ஸோ ஆயிலையும் வாட்டரையும் ஒரே பீக்கரில் ஊற்றுறோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆக மாட்டாங்க. they form a distinct layer. இது மாதிரி ஒரு distinct layer ஃபார்ம் பண்ணுவாங்க. டிபெண்டிங் upon the density, ஏதோ ஒன்று மேலே இருக்கும் இன்னொன்று கீழே இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, ஸோ the cohesive force of water. ஓகே, ஸோ cohesive force of water and cohesive force of oil, இது வந்து water. Okay, so the attraction between water molecule and the attraction between the oil molecule வந்து ரெண்டுமே அதிகமாக இருக்கும் when compared to the adhesive force between water and oil. ஓகே, ஸோ வாட்டருக்கும் ஆயிலுக்கும் adhesive force இருந்துச்சுன்னா ஒன்று மிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ஆனால் இங்கே cohesive force is greater than adhesive force. Okay, so for இது cohesive force apply for both oil and water. இங்கே அதே மாதிரி adhesive force of between oil and water. Okay, so இந்த force adhesive force, that is the force of attraction between water and oil வந்து is less than the force of attraction between oil or water. இந்த ரெண்டு similar molecules இருக்குல்ல, அவங்களுக்கு இடையில இருக்கிற force ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ தே டென் டு குரூப் டுகெதர், அவங்க குரூப்லேயே இருக்கணும்னு பார்க்குறாங்க. தேர்ஃபோர் தே ஆர் நாட் கெட்டிங் மிக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த காரணத்தினால்தான் ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபினாமினா தான். ஓகே, ஸோ கொகிசிவ் ஃபோர்ஸ் அட்கசிவ் ஃபோர்ஸ்னால வர எஃபெக்ட்ஸ். ஸோ இதுவே நம்மளுக்கு இன்னொரு இதுவும் பார்க்கலாம். வாட்டர் வந்து வெட்ஸ் அவர் ஸ்கின். வெட்ஸ்னால் நம்ம ஸ்கின்னை வந்து ஈரமாக்குது. ஓகே, வெட்ஸ் அவர் ஸ்கின். வேறஸ் இதுவே நீங்கள் மெர்க்குரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெர்க்குரி ஓன்ட் வெட் அவர் ஸ்கின். வெட்டுனா அது வாட்டராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி எனி லிக்விட். அந்த லிக்விடை நம்ம கையில் ஊற்றுனோன்னா என்ன ஆகணும், அது நம்ம கையோட ஃபுல்லாக சர்ஃபேஸில் வந்து ஒட்டிக்கணும்.
அது மாதிரி ஒட்டிக்கிச்சுன்னா வெட்டிங் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து வெட்டிங் ஆகும். ஓகே, வெட் பண்ணும். வேறஸ் மெர்க்குரி வந்து இட் ஃபார்ம்ஸ் இது மாதிரி ஸ்பெரிக்கலாக இட் ஃபார்ம்ஸ் பபுள்ஸ். ஓகே, ஸோ பபுளாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இட் ஓன்ட் வெட் அவர் சர்ஃபேஸ். ஸோ இதுவும் வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ the cohesive adhesive force between water and skin. ஓகே, ஸோ இங்கே ஸ்கின்னுக்கும் வாட்டருக்கும் இடையில் இருக்கிற அட்கசிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ த அட்கசிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் வாட்டர் அண்ட் ஸ்கின் வந்து இஸ் கிரேட்டர் தென் த cohesive force of water. ஓகே, ஸோ வாட்டரை அட்ராக்ட் பண்ணுறதோட வாட்டர் ஸ்கின்னும் அட்ராக்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, அதனால என்ன ஆகிடுது, வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஒட்டிக்குது. ஓகே, வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் மெர்க்குரி எடுத்துக்கிட்டிங்கன்னா த அட்கசிவ் ஃபோர்ஸ் ஆஃப் மெர்க்குரி அண்ட் ஸ்கின் வந்து இஸ் லெஸ் தென் தென் த cohesive force of mercury. ஓகே, ஸோ மெர்க்குரியோட தான் சேரணும்னு விருப்பப்படுது. அது வந்து நம்ம ஸ்கின்னோட அட்ராக்ட் ஆக மாட்டேங்குது. ஆஸ் அ ரிசல்ட் இது வந்து மெர்க்குரி வந்து டஸ் நாட் வெட் அவர் நம்மளோட ஸ்கின்னை வந்து வெட் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டே டு டே சிக்னிஃபிகன்ஸ் ஆர் டே டு டே எஃபெக்ட்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் பற்றி இன்னும் சொல்லலை. சர்ஃபேஸ் எனர்ஜி அண்டு இந்த கொகிசிவ் அட்கசிவ் ஃபோர்ஸ்னால வர எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி தேர் ஆர் அதர் ஃபினாமினா லைக் நம்ம இப்போது ப்ரெஷ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கிறோம். ஸோ பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் இது மாதிரி வி ஹேவ் அ ஸ்டிக் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டிக் வி ஹேவ் பிரிசில்ஸ். இது மாதிரி பிரிசில்ஸ் இருக்கும். ஸோ இது ஏரில் இருக்கும் போது இந்த பிரிசில்ஸ் இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரெஷ்ஷை கொண்டு போய் இஃப் யூ டிப் இன்டு அ லிக்விட், ஒரு லிக்விட்குள்ளே டிப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே டிரான்ஸ்பரண்ட் பீக்கராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் இந்த பிரிசில்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த ப்ரெஷ்ஷை வந்து இப்போ வெளியில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி இப்போ வெளியில் எடுக்கிறோம், வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்தோன்னா தென் வாட் ஹேப்பன்ஸ், இட் ஃபார்ம்ஸ் எ ஷார்ப், இது மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது எதனால் ஆகுது? ஸோ இங்கேயும் we can explain this phenomena by using cohesive and adhesive force. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிரிசில்ஸ்க்கு இடையில் ஏர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஏருக்கும் இந்த பிரிசில்ஸ்க்கும் இடையில் இருக்கிற அட்கசிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மி. அதே மாதிரி ஆஸ் அ ரிசல்ட்டு இப்போ இதை கொண்டு வந்து நீங்கள் இந்த லிக்விட்குள்ளே டிப் பண்ணிங்கனாலும் அதே மாதிரி தான். இந்த லிக்விட்குள்ளே இருக்கும் போது இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், cohesive force between the bristle and the adhesive force between the bristle and the liquid are more or less வந்து ஒன்றும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல. வேறஸ் if you take it out of the liquid, அப்போ என்ன ஆகிடுதுன்னா இந்த லிக்விடுக்கு இருக்கிற இடையில் இருக்கிற cohesive force அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ லிக்விட் வந்து என்ன ஆகிடுதுன்னா இந்த பிரிசில்ஸோட அட்கசிவ் ஃபோர்ஸ்னால இந்த லிக்விட் வந்து இந்த பிரிசில்ஸோட சர்ஃபேஸில் வந்து ஒட்டிக்குது. ஓகே, ஸோ தெர் இஸ் அன் அட்கசிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த பிரிசில்ஸ் அண்ட் த லிக்விட். ஆல்சோ த cohesive force between the liquid அதனால என்ன ஆகிடுதுன்னா இதுங்க எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று. இப்போது இதை நான் ஜூம் அவுட் பண்ணி இங்கே வரைகிறேன். ஸோ இது ஒரு பிரிசில்லு, இந்த பிரிசில் மேலே இப்போ அந்த லிக்விட் கோட்டிங் இருக்கும். ஓகே, ஸோ இந்த லிக்விட் கோட்டிங்கும் பிரிசிலும் இருக்கிறதுக்கு காரணம் தெர் இஸ் அன் அட்கசிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பிரிசில் இருக்குது, அந்த பிரிசில்லையும் லிக்விட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த லிக்விடுக்கும் இந்த பிரிசிலுக்கும் வந்து தெர் இஸ் அன் அட்கசிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஏன்னா லிக்விடு வேறு, பிரிசில் வேறு. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் இருக்குது, அதுங்க ரெண்டும் ஒட்டிக்கிறதுக்கு காரணம் வந்து அட்கசிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இதை லிக்விட்லேருந்து எடுத்தானே என்ன ஆகிடும்னா இங்கேயும் வந்து ஒரு லிக்விட் லேயர் பிரிசிலில் ஒட்டிகிட்டு இருக்கும், அதே மாதிரி அடுத்த பிரிசில்லையும் வந்து ஒரு லிக்விட் லேயர் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லிக்விட் லேயருக்கும் இடையில் இப்போது cohesive ஃபோர்ஸ் வேலை செஞ்சு தே டென் டு இது மாதிரி ரெண்டும் வந்து தே டென் டு கோ க்ளோஸ் டுகெதர். ஓகே, அதனால தான் இது மாதிரி நம்மளுக்கு பிரிசில்ஸ் வந்து இது மாதிரி நம்ம when we take it out of the liquid it forms a closed, இது மாதிரி closed group of bristles are formed. Okay, so இதெல்லாம் நம்ம day to day experience which can be understood through surface energy and cohesive and adhesive force மூலமா we can understand. So இப்போ நம்ம next என்ன பார்க்க போறோம்னா we are going to
see surface energy and surface tension na என்னன்னு பார்க்க போறோம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது ஒரு ஃபோர்ஸு, ஓகே, வேறு சர்ஃபேஸ் எனர்ஜின்றது எனர்ஜி, அதோட ரெண்டுத்தோட டைமென்ஷன்ஸ் வேறு, ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், we are going to consider two parallel plates இது மாதிரி கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே we are going to, இதில் இன்னொரு பிளேட் இந்த சைடும் இந்த சைடும் இருக்குது, ஓகே. ஸோ இது வந்து ஒரு பேன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேனில் we are going to fill with ஒரு லிக்விட், ஓகே, ஏதோ ஒரு லிக்விடை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ as a result it forms a surface, ஓகே. ஸோ இப்போது இது வந்து ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இந்த சைடு இருக்குது, இந்த சைட் பேன் மட்டும் மூவபிள், ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஒர்க் டன் பண்ணி இதை மூவ் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோன்னா, இந்த சைட் பேனில், ஸோ இது இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக வி மூவ் இட் டு அ டிஸ்டன்ஸ் டி, ஓகே. டின்ற டிஸ்டன்ஸுக்கு இதை இப்படி மூவ் பண்ணிட்டோம், ஓகே. ஆஸ் எ ரிசல்ட்டு இப்போ என்ன ஆகிடும், இந்த லிக்விட் வந்து இப்போது இதோட சர்ஃபேஸ் வந்து பெருசாகிடும், ஓகே. இப்போ பெருசாகிடுச்சு, ஓகே. ஸோ இந்த சர்ஃபேஸோட இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ அப்போது டியூ டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம ஒரு ஒர்க் டன் பண்ணோம்ல இந்த சர்ஃபேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஒர்க் டன் வந்து இந்த லிக்விடோட எனர்ஜியில் வந்து இப்போ சேர்ந்துடும், ஓகே. ஸோ இப்போ ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும், ஓகே. ஸோ அந்த சர்ஃபேஸை நம்ம இப்போது பெருசு பண்ணோன்னா தென் வி ஹவ் டு, அதை பெருசு பண்ணுறதுக்கு வி ஹவ் டு பர்ஃபார்ம் அ ஒர்க் டன், ஓகே. ஸோ ஒர்க் டன் பண்ணாமல் அதுங்க வந்து பெருசாகாது. ஸோ நம்ம அந்த பண்ண ஒர்க் டன் வந்து அப்போ என்னவாக இருக்கும்னா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து, இதை ஒரு எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து வி டிஸ்பிளேஸ் டு அ டிஸ்டன்ஸ் டி, ஓகே. அதனால இப்போ சர்ஃபேஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ இந்த சர்ஃபேஸ் இப்போ பெருசாகிடுச்சுன்னா அதோட அசோசியேட்டட் எனர்ஜியும் அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஓகே. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆன எனர்ஜி வந்து இட்ஸ் டியூ டு த ஒர்க் டன் நம்ம பர்ஃபார்ம்ட் ஆன் த இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ், ஓகே. ஸோ அந்த சர்ஃபேஸை நம்ம பெருசு பண்ணுறதுக்காக என்ன ஒர்க் டன் பண்ணோமோ அது வந்து இதில் வந்து எனர்ஜியாக வந்து இப்போ ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகே. ஸோ ஆஸ் எ ரிசல்ட் இஃப் இந்த இடத்துல இதோட ஒரிஜினல் சர்ஃபேஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா, ஸோ இதை வந்து நம்ம ஒர்க் டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே. ஸோ இங்கே வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, சர்ஃபேஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா, ஓகே, பிஃபோர் பர்ஃபார்மிங் த ஒர்க் வந்து இப்போ எஸ்ன்னு வச்சுப்போம், ஓகே. இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், வி பர்ஃபார்ம்ட் அ ஒர்க் டன், ஓகே. ஸோ எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கிறோம், 4 டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் நம்ம பண்ண ஒர்க் டன், ஓகே. ஸோ இது சர்ஃபேஸ் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா. இப்போ இந்த ஒர்க் டன் பண்ணோன்னா தென் இப்போ நம்ம இந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஓகே. ஸோ இந்த ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த லென்த் வந்து எல், ஓகே. ஸோ இப்போ இன்க்ரீஸ் இன் ஏரியா எதுனா இந்த ஏரியா தான் நம்மளுக்கு இப்போ இன்க்ரீஸ்ட் இன் லென்த். நான் ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இன்க்ரீஸ்ட் இன் ஏரியா, ஓகே. இந்த ஏரியா தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஒர்க் டன் பண்ணதுனால. ஸோ இந்த ஏரியா வந்து இட்ஸ் நத்திங் பட் எல் இன்ட்டு டி, ஓகே. ஸோ இந்த லென்த்து இன்ட்டு இந்த பிரெத் போட்டோன்னா வி கெட் த ஏரியா, ஓகே. ஆனால் இப்போது இதுக்கு அசோசியேட்டட் சர்ஃபேஸ் வந்து 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று என்னன்னா நம்ம இப்போது வியூ பண்ணுற டாப் சர்ஃபேஸ், ஓகே. அதே மாதிரி இதுக்கு பாட்டம் சர்ஃபேஸும் இருக்கும், ஓகே. therefore there are 2 surfaces. ஸோ த இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இப்போது 2 ஆயிடுச்சு, ஓகே. ஸோ த இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து வில் பி 2 டைம்ஸ் இந்த ஏரியா, ஓகே. ஏன்னா இது ஒரு சர்ஃபேஸு, பாட்டமில் ஒரு சர்ஃபேஸ், ஓகே. ஸோ ஒரு சர்ஃபேஸ்க்கு வந்து எல் இன்ட்டு டினா 2 சர்ஃபேஸ்க்கு 2 டைம்ஸ் எல் இன்ட்டு டி, ஓகே. ஸோ திஸ் இஸ் த இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ். இப்போது
இந்த நியூ சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபார் த நியூ சர்ஃபேஸ். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் எஸ்ன்றது சர்ஃபேஸ் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா. ஓகே, ஒரு யூனிட் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அசோசியேட்டட் எனர்ஜி வந்து எஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஏரியாவில் எவ்வளோ சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியாவை இந்த ஏரியாவோட மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு இது வந்து ஆக்சுவலாக என்னது, எஸ்ன்றது எனர்ஜி பெர் ஏரியா இன்ட்டு நம்ம ஏரியாவை மல்டிப்ளை பண்ணும் போது ஸோ வி கெட் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த புது சர்ஃபேஸோட அசோசியேட்டட் எனர்ஜி இந்த ரெட் கலரில் இருக்குதுல்ல அந்த சர்ஃபேஸோட எனர்ஜி டாப் அண்ட் பாட்டம் சேர்த்து எவ்வளோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த நியூ சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப் த நியூ சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற இட் இன்க்ளூட்ஸ் போத் டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ். ஸோ இந்த எனர்ஜி அப்போ எங்கேருந்து வந்துச்சு? டியூ டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம பண்ண ஒர்க் டன் தான் இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ என்னென்ன பண்ணலாம், டியூ பை கன்சர்வேஷன் ஆஃப் energy we can write this extra energy, the extra energy due to increased surface area is equal to work done. Okay, therefore in the increased surface area energy extra energy தான் நம்மளுக்கு என்ன தெரியும், S into 2dl தெரியும், which is equal to the work done F into d, force into displacement. So in the dd போயிடும். Therefore we can find the surface area, surface energy per unit area as F by 2l. So இதுதான் என்னதுன்னா surface energy per unit area. Okay, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனோட மீனிங் என்னதுன்னா, ஸோ இஃப் வி ஹேவ் இது மாதிரி ஒரு பேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஃபில்ட் வித் லிக்விட். ஓகே, ஸோ இந்த லிக்விடில் நம்ம மாலிகுலர் லெவலில் பார்க்கும்போது வி ஹேவ் மாலிகுல்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாலிகுல்ஸு ஒன்று அட்ராக்ட் பண்ணும் on the surface. ஸோ இப்போ நான் வந்து 3 sets தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும், ஒன்று அட்ராக்ட் பண்ணும். இது மாதிரி அட்ராக்ட் பண்ணுறதுனால தான் we have a top surface, இது மாதிரி சர்ஃபேஸ் இருக்குது. இது மாதிரி அட்ராக்ட் பண்ணும். ஸோ the force of attraction per unit length இங்கே இருக்குது இல்லை, இது ஒரு லென்த் L. ஓகே, ஸோ த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பெர் யூனிட் லென்த், இதில் ஒரு லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூனிட் 1 சென்டிமீட்டரோ இல்லைன்னா 1 மில்லிமீட்டரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு யூனிட் லென்த் எடுத்துக்கணும். ஓகே, த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பெர் யூனிட் லென்த் கிவ்ஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, ஸோ அதுதான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறோம். அதனால தான் இது ரப்பர், நம்மளுக்கு ரப்பர் ஃபிலிம் மாதிரி இது வந்து ஸ்ட்ரெச்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸ் லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெச்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலான்னா, இப்போ ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது, இந்த தூக்கி இதுக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லிக்விட் காலம்குள்ளே போட்டிங்கன்னா போட்டு இப்படி இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்னா இது மேலே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் எல்லா டைரெக்ஷன்லேயும் வேலை செய்யும். ஓகே, ஸோ அதனால கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்னா இந்த ஸ்ட்ரிங்கு இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது இதுலேருந்து என்ன புரியுது, த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த எனி லைன் டிவைடிங் த லிக்விட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஓகே, ஸோ அதனால தான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்ட்ரிங் வந்து இது மாதிரி ஸ்ட்ரெச்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறோம். இது என்னன்னு சொல்கிறோம், திஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ ஃபோர்ஸ் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியாவும் சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஸோ இந்த குவான்டிட்டியோட மேக்னிடியூட் இருக்குல்ல, மேக்னிடியூட் ஆஃப்
S is called surface tension. Okay, இது வந்து பேர் தான் surface tension. இது அதே மாதிரி this S is also equal to surface energy per unit area. Surface energy per unit area. Okay. ஸோ நம்மளுக்கு யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கில் இது மாதிரி ஒரு வெயிட்டை கட்டி நம்மளுக்கு இங்கே ஒரு இது பண்ணோன்னா இந்த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கில் வி எக்ஸ்பீரியன்ஸ் டென்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இருக்கும். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பேரும் டென்ஷன் தான். ஓகே, ஸோ இந்த டென்ஷனும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் டைமென்ஷனலி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த டென்ஷனுக்கு வந்து அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட டைமென்ஷன் இருக்கும். ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்னது? ml T⁻². ஓகே, இது எது? இந்த டென்ஷனுக்கு. ஓகே, ஒரு த்ரெட்டில் ஒரு வெயிட்டை கட்டி நம்ம சஸ்பெண்ட் பண்ணும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ், இந்த த்ரெட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸை நம்ம டென்ஷன் சொல்கிறோம். அதோட டைமென்ஷன் வந்து ml T⁻². ஓகே, வேறு சர்ஃபேஸ் டென்ஷனோட வேல்யூ என்னது? ஃபோர்ஸ் பை லென்த்து. அப்போ என்னதுன்னா ml T⁻² டிவைடட் பை L. ஓகே, ஸோ எல் போயிடும். தேர்ஃபோர் சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் mT⁻². ஓகே, ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்றது வேறு, இது நம்மளுக்கு த்ரெட்டில் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங்லேயோ இல்லை ரோப்லேயோ அது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வேலை செஞ்சிச்சுன்னா அதில் உருவாகிற டென்ஷனோட டைமென்ஷன் வேறு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சர்ஃபேஸ் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியான்றது சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். Okay, but both are same. Surface energy per unit area and surface tension are same. So surface energy per unit area is also equal to surface tension, which is equal to F divided by 2L. இங்க 2 ஏன் வருது? We have two surfaces, அதனால தான் இந்த 2 வருது. ஓகே, ஸோ அதை மட்டும் ட்ராக் பண்ணணும். அதே மாதிரி இதில் இந்த பிளெயினில் ஆக்ட் ஆகிட்டுருக்கும். ஓகே, இந்த சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகுது. இல்லை இந்த சர்ஃபேஸ் வந்து ஆக்சுவலாக பீக்கரில் இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் என்னது? மேலே ஏரு, இங்கே லிக்விட் இருக்குது. ஸோ ஏர் லிக்விட் இன்டர்ஃபேஸ் தான் இந்த சர்ஃபேஸ். ஓகே, இந்த சர்ஃபேஸ். ஸோ இதை நம்ம இந்த வியூவில் பார்க்கும்போது நம்ம இப்படி கண்ணு வச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நம்மளோட கண்ணு. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இது மாதிரி தெரியும். இது மாதிரி ஒரு சர்ஃபேஸ் தெரியும். அந்த சர்ஃபேஸில் ஆட்டம்ஸ் எல்லாம், மாலிகுல்ஸ்லாம் வந்து ஒன்று இப்படி அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கும். அதில் ஒரு த்ரெட்டை போட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு கொஞ்ச நேரத்தில் இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். ஓகே, ஸோ என்ன காரணம்? இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து, இதில் ஒரு லென்த்தை எடுத்துக்கிட்டு ஒரு 1 மில்லிமீட்டரோ இல்லை 1 சென்டிமீட்டரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் யூனிட் லென்த்தாக இருக்கணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா SI யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு ஃபோர்ஸ் பர் லென்த்துன்னு தெரியும். தேர்ஃபோர் ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன் பெர் மீட்டர், அதாவது m⁻⁻1. இதுதான் வந்து SI யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, ஆர் இது வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா. அதுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா சேம் இதே யூனிட் தான் வரும். ஸோ இது வந்து யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். இன்னொன்று சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் depends on temperature. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அதாவது சர்ஃபேஸ் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, எப்போ? டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால். என்ன காரணம்? நம்ம டெம்பரேச்சர் இப்போ பாயில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாயில் பண்ணோன்னா இந்த ஆட்டம், இந்த மாலிகுல்ஸ்க்கு வி ஆர் சப்ளையிங் எனர்ஜி. ஓகே, ஸோ இதுக்கு ஹீட் எனர்ஜி வி ஆர் சப்ளையிங். ஸோ ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணால் தே ஸ்டார்ட் டு ஆஸ்லேட் ஆர் ஸ்டார்ட் டு மூவ் ரேண்டம்லி. ஓகே, ஸோ அவங்க ஏற்கனவே ஈஸியாக அவங்களுக்கு எனர்ஜி, எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்குது.
ஸோ நீங்கள் அப்போ இந்த மாலிகுலை நம்மளுக்கு ஃப்ரீ ஆக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தாவே போதும். ஓகே, ஸோ த எனர்ஜி ரிக்வயர்ட் டு மேக் திஸ் மாலிகுல் ஃப்ரீ, அதுதான் வந்து பர் யூனிட் ஏரியா எவ்வளோ கொடுக்குறோமோ அதுதான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தோன்னா, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோன்னா இந்த எனர்ஜி கம்மியாக கொடுத்தாலே இதுங்க வந்து எவாப்ரேட், அதாவது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ அப்போ எனர்ஜி கம்மியாக கொடுத்தாவே போதும், அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். தேர்ஃபோர் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணோன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கம்மியாயிடும். Okay, so surface tension falls with temperature. Surface tension falls with temperature. Okay, so இது ஒரு முக்கியமான விஷயம். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஃபால்ஸ் வித் டெம்பரேச்சர். அதே மாதிரி இப்போ நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது இட்ஸ் எ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் நம்ம கன்சிடர் பண்ணது ஏர் அண்டு லிக்விட். ஓகே, ஸோ இந்த இப்போ இது மேலே இன்னொரு வேறு ஏதோ ஒரு லேயர் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா இதில் வேறு ஏதோ ஒரு லிக்விட் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே மேலே இன்னொரு லிக்விட் ஃபில் பண்ணுறோன்னா, இஃப் இட் ஃபார்ம்ஸ் எ லேயர், இந்த மாதிரி இது மாதிரி சர்ஃபேஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து வேறையாக இருக்கும். ஓகே, ஸோ த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பிட்வீன் இட் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த லிக்விட், பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த members of the liquid interface. Okay, so இந்த இன்டர்ஃபேஸில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள பொறுத்து மாறும். So this is the table given in your book. Okay, so இந்த டேபிளில் என்ன கம்பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்னா இந்த சர்ஃபேஸை பிரேக் பண்ணி ஒரு மாலிகுலை வேப்பர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது, கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணணுன்றது தான் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஓகே, ஸோ ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று என்னதுன்னா ஹீலியம். ஓகே, ஸோ எந்த டெம்பரேச்சரில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, -270 டிகிரி செல்சியஸ். ஸோ இது நெகட்டிவ் டெம்பரேச்சரில் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ நெகட்டிவ் டெம்பரேச்சர்லேயே இவ்வளோ கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நெகட்டிவ் டெம்பரேச்சரில் யூஸ்வலாக அதிகமாக இருக்கணும், நெகட்டிவ் டெம்பரேச்சரில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்னென்னா ஹீலியம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதால் வந்து லிக்விட் ஸ்டேட் அட்டைன் பண்ண முடியாது. சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா இட் வாண்ட்ஸ் டு பி இன் எ கேஷியஸ் ஸ்டேட். அது மாதிரி ஒரு லிக்விட் சர்ஃபேஸ் அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு விரும்புறது இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போது இதோட சர்ஃபேஸ் டென்ஷன் பாருங்கள், இதோட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், அதாவது கொஞ்சோண்டு எனர்ஜி சப்ளை பண்ணவே போதும், இது வந்து அந்த சர்ஃபேஸை பிரேக் பண்ணிவிட்டு கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். நோ மோர் லிக்விடாக இருக்காது, ஸோ அது கேஷியஸ் ஸ்டேட் போயிடும். அதே மாதிரி ஆக்சிஜனும் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் அவங்க வந்து ஆக்சிஜன் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணுன்னா வி ஹவ் டு லோவர் த டெம்பரேச்சர். ஸோ அதனால் -183 டிகிரி செல்சியஸில் தான் இட் வில் பிஹேவ் லைக் எ லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒரு கேஸை வந்து லிக்விஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வி ஹவ் டு லோவர் த டெம்பரேச்சரை லோவர் பண்ணோன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது இட் பேக்ஸ் டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ இதுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ கம்மியாக தான் இருக்கணும், அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஹீலியமை கம்பேர் பண்ணும்போது இட் ஹாஸ் லிட்டில் ஹை. ஓகே, ஸோ அப்போ ஹீலியம் வந்து இட் இஸ் ரெடிலி பிகம்ஸ் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ கொஞ்சோண்டு எனர்ஜி சப்ளை பண்ணாவே போதும், ஈஸியாக அதோட சர்ஃபேஸை பிரேக் பண்ணிட்டு இட் கெட்ஸ் இன் டு கேஷியஸ் ஸ்டேட். ஸோ இதுவே எத்தனால், வாட்டர் அண்ட் மெர்க்குரியெலாம் வந்து ரூம் டெம்பரேச்சர்லே, அதாவது 20 டிகிரி செல்சியஸ்லே தே ஆர் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தா இருக்கிறதுலே மெர்க்குரிக்கு தான் சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகம். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகம்னா வி ஹவ் டு சப்ளை மோர் எனர்ஜி. ஓகே, ஸோ அதனால தான் வாட்டரை கம்பேர் பண்ணும்போது வி ஹவ் டு சப்ளை மோர் எனர்ஜி டு மேக் மெர்க்குரி டு த வேப்பர் ஸ்டேட். ஓகே, அதாவது அந்த சர்ஃபேஸை பிரேக் பண்ணி, ஸோ இந்த சர்ஃபேஸ் பிரேக் ஆச்சுனா தான் இந்த லிக்விட் வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும், கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகும். அதுக்கு எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணணுன்றது தான் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்ற வேல்யூ சொல்லுது. ஓகே, ஸோ அப்போது இது இந்த டேபிளில் நம்ம பார்க்கும்போது வாட்டருக்கு வந்து ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் கம்மியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு மெர்க்குரி.
ஓகே. ஸோ மெர்க்குரி அப்போ வந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும்னா மெர்க்குரி வேப்பர்ஸாக ஆக்கணும்னா we have to supply 63.2 கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி பர் மோல். ஒரு மோல் மெர்க்குரி எடுத்துக்கிட்டோன்னா இவ்வளோ எனர்ஜி அதை சப்ளை பண்ணோன்னா தென் இட் கெட்ஸ் டு வேப்பர் ஸ்டேட். ஓகே, இல்லைன்னா கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா ஹவு டு மெஷர் சர்ஃபேஸ் டென்ஷன் experimentally. So surface tension experimental measurement. ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணலாம்? இதுக்கு ஒரு செட்டப் இருக்குது, உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் அதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஒரு பீக்கரில் எந்த லிக்விடோட சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம மெஷர் பண்ணணுமோ, இங்கே என்ன நம்ம ஆக்சுவலாக மெஷர் பண்ணுறோன்னா லிக்விடு ஏர் இன்டர்ஃபேஸ். இங்கே வந்து ஏர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ நம்ம we are measuring surface tension of liquid air interface. ஓகே, ஸோ அதுதான் நம்ம SLAன்னு போடுறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கிற சர்ஃபேஸ் டென்ஷனை தான் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு விரும்புகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம இது மாதிரி ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் பிளேட்டை இது மாதிரி நம்ம ஒரு சிஸ்டத்தில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஃபல்க்ரம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு பேலன்ஸ் மாதிரி, ஓகே, வேயிங் பேலன்ஸ் மாதிரி வேலை செய்யுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா இந்த சிஸ்டம் இப்படி இருக்கும், லிக்விட் இங்கே இருக்கும் இப்படி. ஓகே, ரெண்டுமே டச் பண்ணிகிட்டு இருக்காது. ஓகே, இது மாதிரி லிக்விட் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்லோவாக இந்த பீக்கரை வந்து ரைஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு டேபிள் இருக்கும், இந்த டேபிளில் இதோட ஹைட்டை ரைஸ் பண்ணலாம். ஸோ இதை ஹைட்டை ரைஸ் பண்ணும் போது இந்த கிளாஸ் பிளேட் சர்ஃபேஸ்க்கு பக்கத்தில் வரும்போது இது என்ன ஆகிடும்னா இந்த கிளாஸ் பிளேட்டு டியூ டு அக்ரெசிவ் ஃபோர்ஸ்னால அட்ராக்ட் ஆகிட்டு இந்த லிக்விட் சர்ஃபேஸில் வந்து இப்படி உட்காந்துரும், இது மாதிரி உட்காந்துரும். ஓகே, அது வரைக்கும் இங்கே இடத்துல வெயிட் ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த செட்டப்பில் இப்போ ஜஸ்ட்டு இந்த லிக்விடோட அட்ராக்ஷனால் இந்த கிளாஸ் பிளேட் வந்து இந்த லிக்விட் சர்ஃபேஸில் போயிட்டு இது மாதிரி சீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து வெயிட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ எந்த வெயிட் ஆட் பண்ணும் போது இது திரும்பியும் இந்த லிக்விட் சர்ஃபேஸ்லேருந்து செப்பரேட் ஆகுதோ, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இஸ் பேலன்ஸ்ட் பை த வெயிட் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்னது, SLA சர்ஃபேஸ் ஏரியா பர் யூனிட் லென்த்து. ஓகே, இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியான்றது இந்த 2L. ஓகே, 2Lன்றது இந்த ஸ்லாப் இருக்குதுல்ல, இந்த கிளாஸ் ஸ்லாபோட லென்த் அண்ட் பிரெத். அப்போ நம்ம இதை வந்து ஸ்கொயர் ஸ்லாபாக எடுத்துக்கணும். ஓகே, அப்போது இந்த ஸ்லாபை நீங்கள் இப்போ இந்த டைரெக்ஷனில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைரெக்ஷனில் யூ ஆர் லுக்கிங் இன் டு த ஸ்லாப். இப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ பார்க்கும் போது நம்மளுக்கு அப்போ எப்படி தெரியும், இந்த ஸ்லாப் இது மாதிரி தெரியும். ரைட், இது மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது மாதிரி நம்ம ஒரு ஸ்கொயர் ஸ்லாப் எடுத்துக்கிறோம், அதோட லென்த்து ரெண்டு சைடும் சேமாக இருக்கும். ஸ்கொயர்னால ரெண்டு சைடும் சேமாக இருக்கும். தேர்ஃபோர் அதோட ஏரியா வந்து நம்மளுக்கு, ஸோ இது லென்த்து, இது ஃபார்முலாவில் இந்த லென்த்தை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜஸ்ட்டு லென்த்தை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், ஏரியாவை சப்ஸ்டியூட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு லென்த்தை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ் பை 2 டைம்ஸ் லென்த்து. ஓகே, ஸோ இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா, இல்லைன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா ஃபார்முலா. ஸோ அதில் இந்த லென்த்தை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா then we can find the surface tension between the liquid and air column. ஓகே, ஸோ இந்த எஃப்ன்றது என்னதுன்னா இதுதான் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம எப்படி மெஷர் பண்ணோம், ஸோ நம்ம இங்கே வந்து வெயிட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ எந்த வெயிட்டுக்கு இது பிரேக் ஆச்சோ அதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்துச்சோ அதுதான் வந்து எஃபோட வேல்யூ. therefore இங்கே வந்து எஃபோட வேல்யூ வந்து இஸ் நத்திங் பட் வெயிட். ஸோ இந்த வெயிட்ன்றது டபிள்யூன்றது என்னது, இட்ஸ் நத்திங் பட் மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே எவ்வளோ மாஸ் ஆட் பண்ணோமோ டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதுதான் இந்த ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வி கெட் த சர்ஃபேஸ் டென்ஷன் பிட்வீன்
the glass plate and the liquid in liquid air interface is nothing but mg divided by 2l. Okay, so இது மூலமா we can measure the surface tension. Okay, so இங்க என்ன நம்ம மெஷர் பண்றோம்னா surface tension of liquid air column, அதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். liquid air interface, so we are measuring surface tension of liquid air interface. Okay, so இதே எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்மளுக்கு we can even fill with another liquid. இந்த இடத்துல வேறு லிக்விடை ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து இதில் மேலே வந்து கீழே வாட்டரும் மேலே ஆயில் கூட ஃபில் பண்ணலாம். ஸோ ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு அப்போவும் இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அப்போ வந்து அதுவும் இந்த வேல்யூவும் சேமாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் தான் டிட்டர்மைன்ஸ். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து மாறிச்சுன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி மாறிடும். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ மாறிடும். ஸோ டிபெண்டிங் அப்பான் the interface, surface energy also changes. Okay, so அதே மாதிரி டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணாலும் இதே வேல்யூ வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ லிக்விடோ அதில் எந்த ஃப்ளூயிடுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கோ அந்த இன்டர்ஃபேஸை பொறுத்து மாறும். ஓகே, ஸோ அதனால் வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் வித் த வேல்யூ. ஓகே, அதனால தான் இங்கே வந்து சஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, லிக்விட் ஏர் இன்டர்ஃபேஸுன்ட்டு டிஸ்டிங்க்டாக இதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ வித் திஸ் நான் இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸு வி கேன் லுக் இன்டு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டு, ட்ராப்ஸ் அண்ட் பபுள்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ அதோட எக்ஸஸ் ப்ரெஷர்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பபுள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சர்ஃபேஸ் ஃபார்ம் பண்ணுதும். ஸோ அந்த சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தெர் இஸ் அன் எக்ஸஸ் ப்ரெஷர். அந்த எக்ஸஸ் ப்ரெஷர் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை மெஷர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து கேபிலரி ரைஸ். ஓகே, ஸோ கேபிலரி ரைஸும் வந்து இட்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபினாமினா, அதுவும் ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.